எனக்கு பட்டப்பெயர் இன்னும் சிஎஸ்கே ரசிகர்கள் வைக்கல. ஆனா சீக்கிரம் வச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் அப்படி பண்ணல. டோனி தான் என்னை நடிக்க சொன்னாருன்னு வெற்றிக்கு பிறகு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கினதுக்கு பிறகு ஜடேஜா வெளிப்படையா பேசியிருக்காரு. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கினதுக்கு பிறகு ஜடேஜா என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஜடேஜாவை பிடிக்கிற இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ல ஜட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மேட்ச்ல சிஎஸ்கே வீரர் ஜடேஜா 3 விக்கெட் எடுத்து 18 ரன்களை விட்டு கொடுத்து 4 ஓவர் வீசினது மட்டும் இல்லாம 2 கேட்சை பிடிச்சி முதல்ல ஐபிஎல் வரலாற்றுல 1000 ரன் அடிச்சு 100 கேட்ச் 100 விக்கெட் எடுத்த வீரர் அப்படிங்கிற பிரம்மாண்ட சாதனையை படைச்சார். இந்த வெற்றிக்கு பிறகு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் ஜடேஜாக்கு கொடுத்தாங்க. அப்போதைக்கு ஹர்ஷா போக்லே ஜடேஜா கிட்ட டோனிக்கு தலைன்னு பேர் வச்சுட்டாங்க, ரெய்னாக்கு சின்ன தலைன்னு பேர் வச்சுட்டாங்க, உங்களுக்கு இன்னும் ரசிகர்கள் பேர் வைக்கல, உங்களுக்கு கிரிக்கெட்டின் தளபதினு பேர் வச்சா நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த ஜடேஜா, அதெல்லாம் ரசிகர்கள் கிட்ட நான் விட்டுருவேன், ரசிகர்கள் இன்னும் எனக்கு பட்ட பெயர் வைக்கல, சோ அவங்க வச்சா நான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா சொல்ல உடனே ஹர்ஷா போக்லே கிரிக்கெட் தளபதி ஜடேஜான்னு பேர் வச்சிடலாமா நீங்க சொல்லுங்கன்னு கேட்க ரசிகர்கள் அனைவரும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே ஹர்ஷா போக்லே ரசிகர்களே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா கிட்ட சொன்னாங்க. அடுத்ததான் போட்டி குறித்து கேட்கும்போது சென்னை பிச்சில் சிறப்பா பந்து வீசுறது மகிழ்ச்சி தான், எப்போதுமே சென்னை பிச்சில் மகிழ்ச்சியா விளையாடுவேன், அதுவும் இந்த களத்தை பொறுத்தளவுல நீங்க சிறந்த இடத்துல பந்து வீசினா நிச்சயம் உங்களுக்கு விக்கெட் கிடைக்கும், அதுதான் சேப்பாக் மைதானம், அதுதான் நான் எப்போதும் பண்ணுவேன். ஆனா இந்த பிச்சில் பந்து வீசுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பிரஷர் எப்போதுமே நம்ம பக்கம் இருக்கும். அதே போல இந்த ஆடுகளத்தை சரியா கணிக்கவே முடியாது. இத்தனை வருஷம் நான் இந்த பிச்சில் விளையாண்டாலும் இந்த ஆடுகளத்தை சரியா கணிச்சு பந்து வீசுறது கஷ்டம் தான், பேட்டிங் ஆடுறதும் கஷ்டம் தான். இதுலயும் வேற அணிகள் சென்னை சேப்பாக்கா பிச்சை கணிச்சு 2 to 3 நாட்குள்ள சேப்பாக் ஆடுகளத்துக்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை வகுக்கிறது ரொம்ப சிரமமான காரியம்தான். ஆனா நாங்க தொடர்ந்து இங்க விளையாடுறதுனால எங்களுடைய ஹோம் டவுனா இது மாறிடுச்சு, அது எங்களுக்கு நல்ல பலனை தருது, அதனாலதான் நாங்க சிறப்பா இந்த மேட்ச்ல விளையாண்டோம்னு ஜடேஜா பேசினாரு. அடுத்ததான் சிஎஸ்கே ஜடேஜா மற்றும் தேஷ்பாண்டே பேசின ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஜடேஜா அவர்கள் எம்எஸ் தோனி என்ட்ரி ஆகுறதுக்கு முன்பு அவர் பேட்டிங் ஆடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள போனார். அந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இது குறித்து தேஷ்பாண்டே அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்எஸ் தோனி தான் ஜடேஜா கிட்ட போய் நீ பேட்டிங் ஆடுற மாதிரி ஆக்டிங் மட்டும் பண்ணு, ஆனா நான் களத்துக்குள்ள போயிடுறேன்னு சொன்னாரு. அதை ஏற்று ஜடேஜாவும் அப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தேஷ்பாண்டே சொல்ல, ஆமா டோனி தான் அப்படி பண்ண சொன்னாரு, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன்னு ஜடேஜாவும் சொல்லியிருக்கார். இந்த வீடியோ இந்த ஸ்பீச்சும் தற்போது இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜடேஜாக்கு தளபதினு புதிய பேரை ஹர்ஷா போக்லே வச்சதை ரசிகர்கள் ஏற்றிருக்காங்க. இதனால தலை எம்எஸ் தோனி, சின்ன தலை சுரேஷ் ரெய்னாக்கு அடுத்தபடியா தளபதி ஜடேஜாவா உருமாறி இருக்கார் ஜடேஜா. ஸோ ஜடேஜாவுடைய இந்த புதிய பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஜடேஜாவுடைய இந்த ஆல்ரவுண்டர் ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.